நீங்க ரெண்டு பேரும் தான் வெளியே போறீங்களா? ஆமா அபி. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் சார். என்ன அபி? ஆக்சுவலா ப்ராஜெக்ட்கான இனிஷியல் ஒர்க் எல்லாம் நான் நேத்து நைட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். நீங்க அந்த ஃபைல்ஸை ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வேற வெளியே போறீங்கல்ல. ஓகே அபி, இப்போ என்ன பண்ணலாம்? எப்படியும் நீங்க இல்லாம எனக்கு இங்க எந்த ஒர்க்கும் இல்ல. அதனால நானும் வேணா உங்க கூட வரட்டுமா சார்? என்ன அபி சொல்றீங்க? ஆமா சார். இப்போ நானும் உங்க கூடவே வந்தேனா நம்ம கார்லயே ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல சார். எப்படியும் நீங்க போற இடத்துக்கு போக ½ an hour, வர ½ an hourனு டிராவலுக்கே 1 hour ஆகும். எதுக்கு அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அதையும் நாம ஒர்க்கிங் டைமா யூஸ் பண்ணிக்கலாமே சார். ஓகே அபி, நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். கார்ல இருங்க. என்ன முந்திட்டு போய் முன்னாடி உட்காரியா? ஹீரோ, உன்னை நான் எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாரு. சார், எப்பவும் நீங்க தான் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வேணா நான் டிரைவ் பண்றேனே சார். நீங்க ரிலாக்ஸா பின் சீட்ல உட்காருங்க. இல்ல அபி, பரவாயில்ல, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். நீங்க ஆல்ரெடி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி காரை டிரைவ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ற டீடைலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம் சார். அதனால நான் டிரைவ் பண்றேன், நீங்க ரிலாக்ஸா பின்னாடி உட்காந்துட்டு வாங்க. அப்பதானே நம்ம ப்ராஜெக்ட் பத்தின கிளாரிட்டி டிஸ்கஷன் பண்ண முடியும். ஓகே அபி. புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில கவுன்சிலிங் போறியா? இந்த டிராவல் முடியறதுக்குள்ள உனக்கும் கார்த்திக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு உங்க 2 பேருக்குமே நான் ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் அபி. We are planning to start our construction work within next month, right? Yes Abhi. But don't you think it's too early? We have no other choice Abhi. We have to proceed as soon as possible. Okay sir, let's plan it. Okay. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக வேணும்னே என்ன குத்தி காட்டணும்னு தானே என் முன்னாடி அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன். இரு சீக்கிரமே நானும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வந்து முன்னாடியே ஒரு நாள் நான் அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி காட்டுறேன். சார், நீங்க சொன்ன மாதிரியே நாம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். எங்க போகணும்னு சொல்லுங்க சார். கோர்ட்டுக்கு போனோம் அபி. கோர்ட்டுக்கா? ஆமா அபி. நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஏதோ ஷாப்பிங் தான் போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போக சொல்றீங்க. அங்க எதுக்கு சார் வானதியை கூட்டிட்டு போறீங்க? இல்ல, இன்னைக்கு நாங்க 2 பேரும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னு கோர்ட்டோட ஆர்டர். அதனால தான் அங்க போய்கிட்டு இருக்கோம். சார், என்ன சார் கவுன்சிலிங்கா? அப்படின்னா நீங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமா அபி, நாங்க கோர்ட்ல மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஆனா எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. எங்க 2 பேருக்குள்ள ஏதோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி நாங்க 2 பேரும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னு
ஜட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. சார் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன ரீசன்? இல்ல சொல்ல வேண்டாம்னு நினைச்சா சொல்ல வேணாம் சார். சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை அபி. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா ஆக்சுவலா இதான் நடந்தது அபி. இவ்ளோ நடந்திருக்கா சார் உங்க வாழ்க்கையில? சோ சேட். எனக்கே நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க ஃபீல் பண்ற மாதிரி வானதி லுக் லைக் கன்சிடர் தான் சார். வானதியோட லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் சுத்தமா ஒத்தே போகாது சார். ஆனா நீங்க ரொம்ப போல்டா விருப்பம் இல்லாத வாழ்க்கைய இனிமேலும் கண்டினியூ பண்ண வேண்டான்னு டிசைட் பண்ணி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். இப்போ உன்னோட பாராட்ட யாரு கேட்டா? சும்மா வாய் முடிக்கிட்ட வண்டியை ஓட்டாம தொணன்னு எதையாவது பேசிட்டே இருக்க. என்ன வானதி, ஏன் நீங்க எதுவுமே பேசாம இவ்ளோ அமைதியா வந்துட்டு இருக்கீங்க? என்ன பேசுறது? பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ நீங்க கவலையோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க 2 பேரும் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்கீங்க. எப்படியும் உங்களோட விருப்பத்தோட தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிருப்பீங்க. அப்புறம் ஏன் வானதி, எதுக்காக இவ்ளோ சோகத்தை மூஞ்சில வச்சிருக்கீங்க? நான் சோகத்தோடையும் இல்ல கவலையோடையும் இல்ல. எப்பயும் போல சாதாரணமா தான் இருக்கேன். உங்க கணக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வானதி, உங்களோட வாய் தான் நான் எதுவும் கவலைப்படலன்னு சொல்லுதே தவிர உங்களோட கண்ணெல்லாம் கவலை கடல் மாதிரி பொங்குறது நல்லா தெரியுது. அப்புறம் எதுக்கு போய் சொல்றீங்க? சார் ஒண்ணுலே. தள்ளியா? ஏமா உனக்கெல்லாம் கார் ஓட்ட யாருமா லைசன்ஸ் கொடுத்தாங்க? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம வண்டியில வந்துட்டீர. இல்ல கண்ணு சரியா தெரியல, கண்ணாடி வாங்கி மாட்ட வேண்டியதானே? தபார் இண்டிகேட்டர் நம்பர் பிளேட் எல்லாமே ஒஞ்சி கிடக்குது உன்னால. நீ எல்லாம் ரோட்ல சைக்கிள் கூட ஒழுங்கா ஓட்ட மாட்ட, எதுக்கு கார் ஓட்டுற? இன்னொரு முறை உன்னை எங்கேயாவது கார் ஓட்டுறத பார்த்தேன், காரோட சேர்த்து வச்சு உன்னை கொளுத்திடுவேன். ஜாகிரதை. அண்ணா ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அதான் பெருசா எதுவும் ஆகலல்ல, ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன். எப்படியா விடுறது? இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து இச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? நேரம் போட்டோ மாட்டி மாலையா போட்டிருப்பாங்க. அண்ணா விடுங்கண்ணே, யாராச்சும் வேணும்னே இடிப்பாங்களா? ஏதோ சின்ன தப்பு நடந்துருச்சுண்ணே, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுறீங்களே. சரிம்மா, ஏதோ நீ பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால நீ சொல்றியான்னு விடுறேன். இல்லைன்னு வை, நேரம் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம்மா, இந்த பொண்ணை முதல்ல வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஒரு நல்ல டிரைவரா, கார் ஓட்ட தெரிஞ்ச ஆளா வேலைக்கு சேர்த்துக்கோங்க. ஐயா மூஞ்ச பாரு, வந்து சேருதுங்க பாரு காலங்காத்தால. சரி அபி, ஃப்ரீயா விடுங்க. இதெல்லாம் சகஜம்தான். காரை நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன்,
நீங்க பின்னாடி உட்காருங்க. அபி, என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தீங்க. இப்ப என்னாச்சு? எதுவுமே பேசாம அப்படியே கம்மன் அமைதியா வரீங்க. ஏதாச்சும் பேசுங்க அபி. ரொம்ப போர் அடிக்குது. உங்க டைவர்ஸ்க்கான ரீசனை நான் ஃபுல்லா பார்த்தேன் கார்த்திக். இன்னைக்கு நாட்டுல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விட டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல பிசினஸ்ல இருக்கீங்க, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற. அப்படியே நீங்க யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு பொண்ணையே நீங்க மேரேஜ் பண்ணிருக்கலாமே. அப்போ இருந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி சார். என்னோட அம்மாவுக்கு வானதியை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்டயும் நீ வானதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் அவங்க பேச்சை மீற முடியல. ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சார், அம்மானா 1000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா கூட வாழ போறது நீங்க தானே. நீங்க உங்களுடைய டெசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்ல. அப்ப நீங்க எடுத்த தப்பான முடிவால இப்ப எங்க வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? சார், இது என்னோட மிஸ்டேக் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான சொல்யூஷனுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க முன்கூட்டியே கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படிக்காத பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபை நீங்க இப்படி கெடுத்துக்காம இருந்திருக்கலாம்ல. ஏமா, இவருக்கு தான் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன். அம்மா பேச்ச மீற முடியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா உனக்கு உன்னுடைய தகுதி என்னன்னு தெரியும்ல. நீ போய் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கலாமா? உனக்கே ஒரு அறிவு வேண்டாம்? ஏதோ ஒரு காரணத்தால இவருடைய அம்மாவுக்கு உன்னை பிடிச்சு போயிருக்கலாம். அதுக்காக இவருக்கும் பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் யோசிக்காம படிச்ச மாப்பிள பணக்கார குடும்பம்னு தெரிஞ்ச உடனே சம்மதம்னு சொல்லிட்டீங்க. சார், just stop it. என்ன சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் உங்க கவுன்சிலிங்கா? அவங்களோட பர்சனல் கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம பேசிட்டே போறீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. சொல்லிட்டேன். கோர்ட்ல சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கவுன்சிலிங்கே வந்தேன். நீங்க இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்குது. சொல்லிட்டேன். சார், இப்ப நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. உங்க லைஃப்காக தான் சார் பேசிட்டு இருக்கேன் இப்போ. அதுக்காக ஏன் முன்னாடியே நீங்க என் ஒய்ஃபை பத்தி மட்டம் தட்டி பேசுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சூப்பர் சார். என்ன சார், எதுக்கு கை தட்டுறேன்னு புரியலையா? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்த்து தான் நான் அப்படி பேசினேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், உங்க வைஃப் மேல நீங்க என்ன மாதிரியான புரிதலோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வச்சேன். சாரி மிஸ்ஸஸ் வானதி, நான் வேணும்னே உங்களை தாழ்த்தி பேசல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க மியூச்சுவலா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருந்தாலும் மிஸ்டர் கார்த்திகோட சேர்ந்து வாழ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கார்த்திக்கு தான் உங்களோட சேர்ந்து வாழ இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படிதானே? என்ன மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கு தான் வானதியோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையே? அப்புறம் வானதியை பத்தி தப்பா பேசினேன்னு ஏன் மேல கோவப்படுறீங்க? இல்ல சார், இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு கார்த்திக்.
நீங்க என் மேல கோவப்பட்டதுக்கு காரணம் நான் உங்க மனைவிய தப்பா பேசினதுக்கு தானே? அப்படின்னா உங்க மனசுல வானதியை நீங்க இன்னும் மனைவியா தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ சார் அது அந்த மீனிங்ல இல்ல சார். நீங்க என்ன சொல்லி சமாளிச்சாலும் உங்க மனசுல நிச்சயமா வானதி தான் இருக்காங்க. அது எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அதனாலதான் கோவத்துல வானதிய ஏன் பொண்டாட்டின்னு உரிமையோட சொன்னீங்க நீங்க. நீங்க வெறும் மேலோட்டமான சில காரணங்கள் இருந்ததால டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ஆழமா போய் உங்க லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கே புரியும். அதுக்கான வழிய நானே சொல்றேன், கொஞ்சம் இருங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் எந்திரிங்க. உங்களதான் எந்திரிங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்போடு இருக்க போறீங்கன்னு இந்த செடி உங்களுக்கு உணர்த்தும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுல போய் இந்த செடியை நட்டு அதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் பாதுகாத்து வளர்த்து வந்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து ஒரு நாள் பூ பூக்கும். அந்த பூவை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்போட இருக்கீங்கன்னு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த செடியை வாங்கிக்கோங்க. நீங்க மறுபடியும் ஒரு 15 டேஸ் கழிச்சு வாங்க. அடுத்த கவுன்சிலிங்ல பார்க்கலாம். தேங்க்யூ சார். நீ செடி பிடிச்ச ஒண்ணும் இல்ல, சும்மா இது என்ன செடின்னு பார்த்தேன். கார்த்திக் சார், போற வழி ஃபுல்லா இவ்ளோ மரம் செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கூட உங்களை மாதிரியே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு வர மத்த எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து வச்சிருப்பாங்களோ? நான் எதுவும் தப்பான எண்ணத்துல எல்லாம் கேட்கல சார். கவுன்சிலிங் கொடுத்தவர் பேசினதை வச்சு இந்த மரம் செடியெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் கூட அப்படி வச்சதுதானே எனக்கு தோணுது. அதான் கேட்டேன். சார், இந்த செடி இப்பவே ரொம்ப வாடி போயிருக்கே. இதுக்கப்புறம் இத கொண்டு போய் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி நட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி பராமரிச்சு அது எப்ப வளர்ந்து பூ வைக்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? என்ன கேட்டா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் தோணுது. பேசாம இதை இப்படியே தூக்கி போட்டு போயிட்டு நம்ம ஒர்க்க பார்க்கலாம் சார். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த செடியை இப்ப கொண்டு போய் வச்சு நட்டாலும் அது அடுத்த வாரமே வளராம போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா கஷ்டம் வரும்ல சார். அதுக்காக தான் சொல்றேன். நீ எதுக்காகவும் எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த செடியை நாங்க வளர்க்கறதும் வளர்க்காம போறதும் எங்களோட தனிப்பட்ட விஷயம். இதுல யாரும் தலையிட வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா வரீங்களா? அது போதும். ஏன் வானதி இப்ப கோவப்படுறீங்க? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றேன். ஏன்னா கவுன்சிலிங் கொடுக்கறவங்க எப்பவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் சொல்லுவாங்க. இவரு என்னடானா ஒன்னா சேர்ந்து மரம் நடுங்க மரம் ஏறுங்கன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவரை சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். அபி ப்ளீஸ், நானே ஏற்கனவே தலைவலியோட வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சாரி சார், நான் ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார்.
இனிமே நான் இதை பத்தி பேசல. அதுக்காக ஏன் முன்னாடியே நீங்க என் ஒய்ஃபை பத்தி மட்டன் தட்டி பேசுறத என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. உங்க மனசுல நிச்சயமா வானதி தான் இருக்காங்க.